இங்கே இவனுக்கு கையில் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதனால கட்டுப்பட்டிருப்பான். அந்த கட்டுப்பட்ட இடத்துல இருந்து ஏதோ புழு மாதிரி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை அவுத்து பார்த்தா அதே மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இவனுக்கும் அதை பார்த்த உடனே ஐயான்னு ஆயிடும். அது ஒரு கத்தி வச்சு இழுக்கும் போது உள்ள ஏதோ இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி அதை ஃபுல்லா வெளியே எடுத்து பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா குட்டி ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. இவன் உடனே அதை ஒரு கண்ணாடி பவுலால மூடி வச்சிடறான். இவன் உடனே வீடியோ கால் பண்ணி அவனோட காலேஜ் மேட் கிட்ட கேட்கறான் இதை பத்தி. அவனும் இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்தது இல்லை, இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இவனை களத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செத்து போன எலியை எடுத்து அதுக்கு நேரம் வைக்கிறான். அதுவும் வாயை திறந்து அப்படியே அந்த எலியை ஃபுல்லா முழுங்கிடுது. தடியாத்த விட்ட நம்மளே முழுங்கிடும்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேஃபா கொண்டு போய் ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சிடறான். அப்போ அந்த லேபுக்குள்ள ஒருத்தர் ரகசியமா நுழையறான். லேபுக்கு சொந்தக்காரன் இந்த பையனை பயங்கரமா திட்டிருப்பான். அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி அவனோட லேப்ல வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருப்பான். ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்து நம்ம பைப்ல அவனை அப்படியே உள்ள இழுத்து. அப்ப அந்த பையன் கூட வந்து இன்னொரு பொண்ணு எங்கடா போனா இவன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாப்பான். இவன் தேடிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு கை வந்து இவளை தொடும். இவன் அவனை பார்த்து ஷாக் ஆயிடுவா. ஏன்னா அவன் உடம்பு ஃபுல்லா அந்த வினோதமான ஜந்து ஒட்டிக்கிறான். வாங்கி போனா அவளை அங்க இருந்து தூக்கிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். இவன் அங்க வந்து இவ கண்மணிச்சு பார்த்தது மறுபடியும் இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான். அவன உடனே இந்த மாதிரி இது நான் தான் அந்த மாதிரி அந்த விசித்திரமான ஜந்து எம்மல வெட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு வந்துருவான். நீ தானடா இவளோட பை பெஸ்டி, ஒன்னதானடா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன், எப்பெல்லாம் புரட்டி எடுக்கலாம்னு நினைச்சேன், அப்பெல்லாம் நீ உன்னை புரட்டி எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவனை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் என் ஃப்ரெண்டை பண்ண நீ அடிக்காத அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஃப்ராகுக்கு சித்தப்பா மாதிரி இருக்கான், இவன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் சொல்றான். ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் மேல தொங்கிட்டு இருந்த காரை அவன் மேல இறக்கிடுவான். அவனை நெஞ்சு பென்டென் படத்துல வர கூப்பு மாதிரி ஆயிடும். அதே படத்துல இன்னொரு எலினோரும் பாத்தீங்களா, கருப்பு மற்றும் பச்சை வெள்ளை ஏதாச்சும் ஒரு பொருள் மேல உட்காந்து அந்த பொருள் ஆக்கிரமிக்குமோ அதே மாதிரி இவன் கார் மேல உட்காந்து காரை ஆக்கிரமிச்சிட்டான்.